என்னப்பா வந்துட்டா? வாப்பா உள்ள வந்து பேசிக்கலாம். என்ன தம்பி, நான் கேட்டுனே இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம போயின்னு இருக்க. இதுதான் ரிலீவிங் லெட்டர். அப்படின்னா வேலையை பண்ணிட்டேன். எதுக்கு வேலையை விட்டு என்ன? நல்ல வேலை, நல்ல சம்பளம். வேலையில் எது பிரச்சனையா? கொடுங்கப்பா. அப்பா, எனக்கு பிடிச்ச என் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் வேலையை விட்டு நின்றுட்டேன். சரிப்பா, பிஸ்னஸ் பண்ணுற ஓகே, அது காசுலாம் தேவைப்படும்ல, அதுக்கு என்ன பண்ணுவ? அப்பா அப்பா நான் ஒருத்தர்கிட்ட வட்டி கடன் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். என்னப்பா சொல்ற நீ? எவ்வளோ காசு வாங்க போற? அதுக்கு வட்டி எவ்வளோ வரும்? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பா அதான்ப்பா, நான் ஒரு 10 லட்சம் கடன் வாங்க போகிறேன். ஏன்னா அதுக்கு வட்டி பார்த்தா அப்பா ஒரு 20% வரும்ப்பா. என்னப்பா சொல்ற? 20%னா எவ்வளோ தெரியுமா வட்டி? 1 லட்ச ரூபாய்க்கு 20,000, 10 லட்ச ரூபா வாங்கின்ற வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா வட்டி மட்டுமே கட்டணும். நான் படிப்பு வாங்கின செலவு கூட அவ்வளோ இல்லை. ஒழுங்கா இப்போ போகிற வேலையே நல்ல வேலை தான், அந்த வேலைக்கு போயிட்டு ஒழுங்கா பிழைக்கிற வேலையை பாரு. எனக்கு உங்க ஆதங்கம் என்னன்னு எனக்கு புரியுது. அப்பா நானும் நான் லோனுக்கு நிறைய பேங்க் ஏறி இறங்கி பார்த்தேன். ஆனால் யாருமே கொடுக்கல. கடைசியில் இந்த வட்டிக்கெல்லாம் வாங்கி பண்ணணும்னு இருக்கு. உங்களுக்கு தெரியும், நான் காலேஜில் படிச்சிருக்கேன் ஃபேஷன் டிசைனிங்கு. அது ரிலேட்டடாக நான் வேலை பார்க்கணும்னு பார்த்தேன். இது வரைக்கும் அமையலை. ஆனால் இப்போ எனக்கு அது பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுவேன். நம்புங்க. இதே மாதிரி தானே சண்முக பையன் நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தான். வேலையை நிப்பாட்டிட்டு கடன் வாங்கி ஹோட்டல் ஆரம்பிச்சான். ஹோட்டல் இப்போ நல்லா போகாம பைத்தியகாரமா தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு ஒரு வேலை கிடைக்காம இப்போ ஒரு செக்யூரிட்டி வேலையை பார்த்துன்னு உட்காந்துருக்கான். அந்த நிலைமை என் பையனுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு என்னென்னு புரியுதுப்பா. ஆனால் இப்போ கூட நீங்கள் தோட்டு போன அந்த சண்முக பையனாக எனக்கு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டி பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு செல்வா பையன் நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுவேன்ப்பா என் தொழிலில். நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ எதுவுமே கேட்க மாட்டேற, என்னமா பண்ண? கண்டிப்பாக நான் என் அப்பா நம்பிக்கையை பொய்யாக்கி நான் என் நம்பிக்கையை ஜெயிக்க வச்சு காட்டுவேன்.